மதம் மாறிடலாம், ஆனால் ஜாதி மாற முடியாது. ஓகே, நீ மதம் மாறிடலாம், ஜாதி. நம்ம சென்னையில் இருக்கோம், அதனால வந்து நம்ம பேசுகிறோம். பட் கிராமங்களில் தெருவுக்கு ஒரு ஜாதி இருக்குது. ஓகே, அந்த தெருவுக்கு ஒரு ஜாதி வெகு தெளிவாக இவன் இங்கே வரக்கூடாது, இவன் இங்கே வரக்கூடாதுன்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க. நம்ம தூரமாக இருந்து பார்க்க இப்போ இவர் நம்ம சகோதரர் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, இல்லவே இல்லை ஜாதி அப்படின்னு. ஆமாம், அண்ணன் தான், நண்பன் தான், இல்லவே இல்லை ஜாதி அப்படின்னு. அது அவருக்கு கவனிக்கலைன்னு நினைக்கிறேன், இல்லை அவர் இந்த மாதிரி ஊர்களுக்கு போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கு ஜாதி இருக்கு. அந்த கருத்து நீ முரண்படுறீங்க? நான் கண்டிப்பாக முரண்படுறேன். நான் அவர்கிட்ட கூட சொன்னேன், நான் அதெல்லாம் முரண்படுறேன். என்னன்னா இப்போ நம்ம தம்பி ரஞ்சித்தும் மாரியும் பேசுறது வந்து ஆகச்சிறந்த உண்மை. என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அடிப்படுறது, மிதிப்படுறது எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். முடி வெட்ட முடியாது, போய் முடி வெட்டி விட மாட்டாங்க. ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க முடியாது. இப்போவும் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் கூட்டு போய் காட்டுறேன் வாங்காம. இப்போவும் இருக்குது. ரஞ்சித்தையும் நான் மாரியவும் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏன்னா கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி அடக்குமுறைக்கு ஆட்பட்ட இளைஞர்கள் கோடிக்கணக்கான, அவங்க மொத்த பேருக்குமான கலங்கரை விளக்கமாக தான் பார்க்குறேன். நீங்கள் ஏன்னா வந்துடலாம், ஏதோ நம்மளும் செஞ்சு கிராமத்தை விட்டு நீங்கள் வெளியவே ஓட முடியாதுங்க. ஓடி போயிடலாண்டா அப்படின்னா கூட அவனுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காதுங்க. நீங்கள் வந்து அங்கே, ஏன்னா அப்பா ஒரு இடத்துல கடன்பட்டு மாட்டிக்கிட்டு இருப்பார், அம்மா ஒரு இடத்துல கடன்பட்டு மாட்டிக்கிட்டு இருப்பா, பிள்ளையும் அவங்க சேர்ந்து என் பிள்ளையும் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தான் ஒரு ஏதோ ஒன்று வாங்கி